Hi friends, Anna University November December 2025 Regulation 2021 கான important questions தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Subject code BE3254, subject name Electrical and Instrumentation Engineering 23/12/2025 afternoon நடக்க போற பேப்பருக்கான important part B and part C கான questions தான் பார்க்க போறோம். கொடுத்திருக்க கொஸ்டின் எல்லாமே தெளிவா படிச்சுக்கோங்க. மறக்காம நம்ம யுனிவர்சிட்டி லேர்னர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எதனா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணா மறக்காம சப்ஜெக்ட் நேம், சப்ஜெக்ட் கோட் அண்ட் எக்ஸாம் டேட்டோட கமெண்ட் பண்ணுங்க. நான் சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் யூனிட் 1க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லெவல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் draw the construction of single phase transformer and explain it operations. Second point, draw the construction of three phase transformer and it working principle. Second first question, explain auto transformer, describe the working of step up and step down auto transformer. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட் ஆன் ஹார்மோனிக்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக படிச்சுக்கோங்க. இதான் ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 12 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டெரைவ் த இஎம்எஃப் டார்க் ஈக்குவேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் டிசி மோட்டார். டிசி மோட்டாருக்கு இஎம்எஃப் இருக்கு, டார்க் இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் எல்லாமே டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிசி மோட்டார்னு கேட்குறாங்க, இல்லைனா டெரைவ் த டார்க் அண்ட் இஎம்எஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டிசி மோட்டார்னு கேட்குறாங்க. அதனால ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க இந்த கொஸ்டினை. அதேமாதிரி செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் அண்ட் இஎம்எஃப் ஈக்குவேஷன் ஆஃப் டிசி ஜெனரேட்டர். செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் ஸ்டெப்பர் மோட்டார் அண்ட் யூனிவர்சல் மோட்டார் அண்ட் இட் அப்ளிகேஷன். ஸ்டெப்பர் மோட்டாரை பற்றி ஒரு 7 மார்க் அளவு பார்த்துக்கோங்க. யூனிவர்சல் மோட்டார் பற்றி ஒரு 7 மார்க் அளவு நீங்கள் ஜென்ரலாக படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 13ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், draw the construction of 3-phase induction motor and explain it working and different method of speed control. 3-phase இண்டக்ஷன் மோட்டார் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஸ்பீட் கண்ட்ரோலை வந்து பண்ணுறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இதை தனியாக கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோல் இந்த 3-phase இண்டக்ஷன் மோட்டாருக்கு படித்து வச்சுருங்க. செகண்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் alternator and derive it induced EMF equation. Second point, explain construction and working of synchronous motor and derive it torque equation. மேக்ஸிமம் 3 கொஸ்டின் தான் கொடுத்துருப்பேன். இந்த 3 கொஸ்டின் தெளிவாக படிச்சுக்கோங்க. எல்லா கொஸ்டினுக்குமே பார்த்தீங்கன்னா டார்க் ஈக்குவேஷன், இஎம்எஃப் ஈக்குவேஷன்லாம் தெளிவாக படிச்சுக்கணும். ஏன்னா அது 6 மார்க் அளவு கூட கேட்டுருவாங்க. அதனால ஈக்குவேஷன்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா 6 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஈக்குவேஷன்ஸ் தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 14ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், explain the measurement of 3-phase power using 3 watt meter, 2 watt meter and single watt meter. 3-phase பவரை எப்படியெல்லாம் மெஷர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 3-phase பவர் வாட் மீட்டர் வச்சு மெஷர் பண்ணலாம், இல்லை 2-phase வாட் மீட்டரை பற்றி மெஷர் பண்ணலாம், இல்லை சிங்கிள் வாட் மீட்டர் வச்சு பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணலாம். உங்களுக்கு சம்டைம்ஸ் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் 3-phase பவர் யூசிங் 2 வாட் மீட்டர் இல்லைனா 3 வாட் மீட்டர் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ஜென்ரலாக கேட்கலன்னா நீங்கள் எதனா ஒன்று சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வாட் மீட்டரை வச்சுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா 3 வாட் மீட்டர் 2 வாட் மீட்டர் தெளிவாக படிச்சுக்கோங்க. 2 வாட் மீட்டரில் டெல்டா அண்ட் ஸ்டார் கனெக்ஷன் அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், டிஸ்கிரைப் த ஆப்ரேஷன் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் எனர்ஜி மீட்டர். செகண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வித் த ஹெல்ப் ஆஃப் பிளாக் டயக்ராம் எக்ஸ்பிளைன் டிஎஸ்ஓ டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப். Second point, explain the construction and working of instrument transformer of CT and PT. Next unit 5 கான important question 15ல first point, what is electrical earthing and explain the several method of earthing. Second point, draw the structure of power system and illustrate with various voltage level of generation, transmission and distribution. Second question பார்த்தீங்கன்னா explain the construction and working principle of circuit breaker. சர்க்கியூட் பிரேக்கர்னு கேட்டால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் எம்சிபி, மோல்டட் கேஸ் சர்க்கியூட் பிரேக்கர் எம்சிசிபி, எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கர் இஎல்சிபி, இந்த 3 சர்க்கியூட் பிரேக்கரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். சம்டைம் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கூட கேட்பாங்க. இல்லை செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் எம்சிபி இல்லை எம்சிசிபி இல்லை இஎல்சிபி செப்பரேட்டாக கூட கேட்பாங்க. 3 சர்க்கியூட் பிரேக்கரையும் தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த சர்க்கியூட் பிரேக்கரை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ப்ரொடக்டிங் டிவைஸ்னு கேட்டாலும் நீங்கள் இந்த சர்க்கியூட் பிரேக்கர் தான் ரைட் பண்ணலாம். ஆனால் கொஸ்டின் ஆல்டர்னேட்டிவாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இதான் 5 யூனிட்கான பார்ட் பிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கொடுத்துருக்க கொஸ்டின் எல்லாமே தெளிவாக படிச்சிருங்க. நெக்ஸ்ட் பார்ட் சிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பார்ட் சி பொறுத்த வரைக்கும் இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்ட் பியில் ப்ராப்ளம்ஸ் வரும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பின்னாடி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்,
describe in detail about the safety precautions in electrical power system maintenance work and knowledge of first aid treatment. இது உங்க ஜென்ரலாவும் வச்சு எழுதலாம், புக்ல இருக்க கான்செப்டை படிச்சுட்டு ஜென்ரலா ரைட் பண்ண பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ், ஒரு சில ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் ரிப்பீட்டடா ஒரு 2 டைம்ஸ் ஆச்சு கேட்டிருக்காங்க. இந்த மெத்தட்ல இருந்து பாத்துக்கோங்க. 16ல ஏ அந்த ப்ராப்ளம் பாத்துக்கோங்க. இந்த பேஜ் வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க. சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம், அப்புறம் பாத்தீங்கன்னா பிஓ சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை பேஸ் பண்ணி ப்ராப்ளம். இந்த 2 ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா 2 டைம் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம், இந்த 3 ப்ராப்ளம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நீங்க அதை கரெக்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸே வந்து ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. தேரி நீங்க எவ்வளவு ரைட் பண்ணாலும் ஃபுல் மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. 13 மார்க்னா ஒரு 10 மார்க் அளவு தான் கொடுப்பாங்க. பட் ப்ராப்ளமா தான் கரெக்டா போட்டீங்கன்னா கரெக்டா வந்து கொடுத்துருவாங்க. நம்ம ஈக்குவேஷன் கொஸ்டின்லாம் வந்ததுன்னா தெரிஞ்சா கன்ஃபார்ம் அட்டன் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபுல் மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் கொடுத்துருக்க கொஸ்டின் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேற சப்ஜெக்ட்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.